பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா ஓசன்னா. பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா ஓசன்னா. பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா. ஜெபிக்கலாம். சோத்திரம் ஆண்டவரே, மை துதைக்கிறோம், மை சோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்டதான ஆண்டவரே, இந்த மன மகிழ்ச்சி நாள் ஆண்டவரே, இந்த நாளில் கூட ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. பாடல்களுக்காய் துதைக்கிறோம் ஆண்டவரே, வர்ஷிப்காய் சோத்திரிக்கிறோம், தேவனுடைய வார்த்தைகளுக்காய் மை துதைக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே, காணிக்கையின் பகுதி, அறிவிப்பின் பகுதி எல்லாவற்றையும் ஆண்டவரே, ஒவ்வொரு பகுதிகளையும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி ஆளுகை செய்து ஆண்டவரே ஆண்டு கொண்டு நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவ பிரசன்ன மகிமை ஆளுகை செய்யட்டும். கர்த்தருடைய அற்புத அடையாளங்கள் அதிசயங்கள் சபையிலே நடக்கும்படியாய் துதிக்கிறோம். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உம்மை ஆராதிக்கும்படியான தயவுக்காய், கிருபைக்காய், இரக்கத்துக்காய், மகிமைக்காய், மாட்சிமைக்காய் எல்லாவற்றுக்காய் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் கூட எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை ஆசீர்வாதமாய் நடக்க தேவ பிரசன்னத்தினாலோ தேவ வல்லமையினாலோ தேவத்தினுடைய நாமத்தை பிரசாபப்படுத்த ஆண்டவரே என்ன நாளை ஆசீர்வதித்து கிருபை பாராட்டி, தயவு பாராட்டி, இரக்கம் பாராட்டி ஆண்டவரே கர்த்தருடைய நாமத்தினாலே இந்த ஆராதனையை தேவன் பலப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம், தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். கிருபை செய்யுங்க, தடைகள் எல்லாம் மாற்றி ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஹோசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஹோசன்னா கீதம் பாடுவோம். வேகம் சென்றிடுவோம், ஹோசன்னா ஜெயமே, ஹோசன்னா ஜெயமே, ஹோசன்னா ஜெயம் நமக்கே.
கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபையே. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. சூழ்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. சூழ்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஒன்றுமில்லா நேரங்களெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. நன்றி 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 ஆண்டவரே. நன்றி 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 நன்றி. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா
நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். என்றும் நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் பேச்சு எந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் பேச்சு எந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே திகைத்திடாதே துதியினால் இடிந்து விடும். கலங்கிடாதே திகைத்திடாதே துதியினால் இடிந்து விடும். என்றும் நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர் அல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் அல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. எனக்காய் ஜீவன் விட்டவரே என்னோடு இருக்க எழுந்தவரே. எனக்காய் ஜீவன் விட்டவரே என்னோடு இருக்க எழுந்தவரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே. என்னை சந்திக்க வந்திடுவாரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே. என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே போதுமே இயேசு போதுமே போதுமே. இந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே. உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. இயேசு போதுமே போதுமே இயேசு போதுமே போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எங்கள் வாழ்வினிலே இயேசு போதுமே. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவவீட்டின் நன்மையாலே திரும்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. தொழுதிட வந்தோம் துதித்திட வந்தோம் தூயவரே சுவரே. ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. தொழுதிட வந்தோம் துதித்திட வந்தோம் தூயவரே சுவையே. ஆலயம் செல்லுவதே அது
நிலைத்திட்டதே என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் நிலைத்திட்டதே ஆராதிக்க வந்தோம் நன்றி கூற வந்தோம் யெகோவா தேவனையே தொழுதிட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே ஆராதிக்க வந்தோம் நன்றி கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே எங்கள் பலவீன நேரங்களில் எல்லாம் கரங்களை தட்டி கிருபை தந்தீரையா ஏசு ராஜா என்ற நானே எதற்கும் பயமில்லையே ஏசு ராஜா என்ற நானே எதற்கும் பயமில்லையே ஆராதனை உமக்கே 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 உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துடித்திடுவே ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துடித்திடுவே ஆராதனை உமக்கே 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 உண்டே அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால் வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லமை இயேசு கூப்பின சத்தினாய் ஒளிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை ஒளிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை வல்லமை தேவை தேவா வல்லமை தாரும் தேவா இன்றே தேவை தேவா இப்போ தாரும் தேவா இன்றே தேவை தேவா இப்போ வாரும் தேவா மாம்சமான யாவர் மீதோ உன் ஆவியை ஊற்றுவேன் என்று மாம்சமான யாவர் மேலோ உன் ஆவியை ஊற்றுவேன் என்று மூப்பர் வாலிபர் யாவரும் தரிசனம் சொல்வாரே மூப்பர் வாலிபர் யாவரும் தரிசனம் சொல்வாரே தொழிலிடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை தொழிலிடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே இடமசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே இடமசைய
பொங்கி வா ஊற்று தண்ணீரே என் தேவாவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா ஆசீர்வாதியோ என்னே சகத்தரே ஆசீர்வாதியோ என்னே சகத்தரே ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பு ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பு ஊற்று தண்ணீரே என் தேவாவியே ஜீவநதியே என்னை பொங்கி பொங்கி வா ஊற்று தண்ணீரே என் தேவாவியே ஜீவநதியே என்னை பொங்கி பொங்கி வா ரட்சிப்பின் ஊற்றுகள் எந்தன் சபையிலே எழும்பிட இந்த வேளை இறங்கிடுவே ரட்சிப்பின் ஊற்றுகள் எந்தன் சபைகளிலே எழும்பிட இந்த வேளை இறங்கிடுவே ஆத்மபாரமும் பரிசுத்தமும் ஆத்மபாரமும் பரிசுத்தமும் அவளுடன் பெற்றிடவே வரம் தாருவே அவளுடன் பெற்றிடவே வரம் தாருவே தேவாவியே நம்ம 7 வார்த்தையெல்லாம் கலாச்சாரமெல்லாம் கடைபிடிக்கிறது இல்லை. இருந்தாலும் பிள்ளைகளை உற்சாகப்படுத்துவதற்காக அதை நான் செய்வோம். இந்த வருஷம் கொஞ்சம் எல்லாருக்குமே கொடுத்துருக்குறோம். நாங்கள் பேசலை. அதில் ஒரு வார்த்தையெல்லாம் அடித்து முதல் வார்த்தை 2வது வார்த்தைன்னு ஒரு நோட்டீஸே போட்டுக்கிறோம். கீழே பேசி விட்டுருக்குறோம். நீங்கள் அதில் குறிப்பெல்லாம் எழுதிக்கணும். பெரிய நீண்ட குறிப்பாக. அதனால் அதை குறித்து தான் இன்றைக்கு ஒரு பகுதியை நாம் வாசிக்க போகிறோம். 118ஆம் சங்கீதம். அந்த படம் போட்டியாப்பா? போட்டாச்சா? நான் பார்க்கவே இல்லையே. சரி, பரவாயில்ல. 118ஆம் சங்கீதம் 118ஆம் சங்கீதம் 19வது வசனத்திலிருந்து 26வது வசனம் வரையில் யாருன்னா ஒருத்தர் வாசிங்க. 118ஆம் சங்கீதம் 19வது வசனத்திலிருந்து 26வது வசனம் வரையில் யாராவது ஒருவர் வாசிப்போம். அல்லேலூயா. இது இயேசுனுடைய மரணத்துக்காக, அதாவது முன்னாடியே தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. இதிலெல்லாம் சொல்லப்பட்டது எல்லாமே இதில் தான் இருக்குது. சொல்கிறாரு, கர்த்தரின் வாசல் இதுவே, நீதிமான்கள் இதுக்குள்ளே பிரவேசிப்பார்கள். ரட்சியும் கர்த்தாவே, நான் உம்மை துதிப்பேன். வீடு கட்டுகிறவள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லா. இயேசுவை வேண்டாம் என்று தூர தூக்கி எறிஞ்சவங்க தான் இன்றைக்கு அது மேல் தான் அஸ்திபாரமே உலகமே நிற்கிறது. அதுதான் வீடு கட்டுகிற ஆகாது என்று தூக்கி போட்ட கல் மூளைக்கு தலைக்கல். அந்த கல் மேல் தான் அஸ்திபாரமே நிற்குது. அப்படின்னா கிறிஸ்துக்கு முன்னாடி கிறிஸ்துக்கு பின்னாடி 2 காரியத்தை பிரிக்கிறதுக்கு அவர் தான் மூளைக்கல்லாக மாறினார் அப்படின்னு சொல்லுது பழைய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசனம். அது கர்த்தரால் ஆயிடுச்சு. அது நம்முடைய கண்களுக்கு எப்படி ஆகிட்டதா? ஆச்சரியமாக. அதாவது கர்த்தரால் தான் இது நடந்தது. இப்போ எல்லாருடைய பார்வைக்கு இது ஆச்சரியமாக இருக்கிற. அன்றைக்கு ஒருவேளை தள்ளினாங்க. ஆனால் இன்றைக்கு உலகம் முழுவதும் இன்றைக்கு அசைக்க முடியாத ஒரு ரட்சிப்பின் சுவிசேஷமாக உலகத்தில் அறிவிக்கப்படுகிற ஒரு காரியம். உலகத்திலே அதிகமான விலை மதிப்புள்ள புத்தகமும் வேத புத்தகம் தான் சொல்லுது. உலகத்தில் அதிகமாய் ஒவ்வொரு மாதமும் விற்பனை ஆகிற புத்தகங்களில் பைபிள் தான் முதல் இடத்துல இருக்கிறது. உலகத்தில் அதிகமாக அச்சடிக்கப்படுகிற புத்தகங்களில் முதன்மையாக இருக்கிற அச்சடிப்பு புத்தகமும் பைபிள் தான். உலகத்தில் பல தேசங்களில் இருந்து அச்சடிக்கிற புத்தகங்களில் பல இடங்களில் அதற்காக, அதாவது பதிப்பகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா தமிழில், பதிப்பகங்கள் உலகம் முழுவதும் அந்த பைபிள் அச்சடிக்கிறதுக்கு பல நாடுகளில் அங்கே திறக்கப்பட்ட பதிப்பகங்கள் ஏராளமாக இருக்குது. பல மொழிகளில் ஒரு புத்தகத்தை பல மொழிகளில் மொழிபெயர்ப்பு பண்ணுற புத்தகமும் பைபிள் தான். அதனால தான் ஆண்டவர் சொன்னார். எப்படி சொல்கிறார்? வீடு கட்டுகள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு எப்படி ஆயிடுச்சா?
இன்றைக்கி உலகத்தில் நம்ம நாட்டில் மட்டும் ஆரம்ப நாட்களில் நான் சின்ன வயசில் இருக்கும்போது ரூபா நோட்டு எடுத்து பார்த்தோம்னா பழைய ரோட்டு 1 ரூபா 2 ரூபா 5 ரூபா 10 ரூபா வச்சுருந்தீங்கன்னா பழைய நோட்டில் பார்த்தீங்கன்னா 14 மொழியில் வச்சுருப்பாங்க. இன்றைக்கி அது அதிகமாக இருக்குது. ஒருவேளை இப்போ இந்த கவர்மெண்ட் அதை போடுறதில்ல, எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு சோத்திரம். 14 மொழி இருக்கும் அதில், நம்ம தமிழும் சேர்த்து தான் அந்த காலத்துலேருந்து. அப்போ நம்ம நாட்டில் இந்தியாவிலே 14 மொழி இருக்குதுன்னா அப்போ ஒவ்வொரு தேசத்துலேயும் ஒரு 4 மொழின்னு கணக்கு போட்டால் எத்தனையோ மொழி போகும். அத்தனை மொழிகளிலும் அச்சடிக்கிற புத்தகமும் வேதாகமம் தான். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், வீடு கட்டுகளுள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாய் மாறிட்டது. இயேசுவை அழிக்க நினைத்தவன், இயேசுவை முடிக்க நினைத்தவன், கிறிஸ்துவத்தை அழிக்க நினைத்தவன், சபைகளை நொறுக்க நினைத்தவன், கிறிஸ்தவர்களை அழிக்க பிரயாசப்பட்டவன், அதற்கான ஆயுதத்தை எடுத்தவன், எல்லாருமே மண்மேடாய் கடந்து போய் அவர் உயர்ந்து நிற்கிற காரியத்தை பார்க்கிறோம். அதனால தான் சொல்கிறாரு, வீடு கட்டுகள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு எப்படி ஆயிட்டுதா? தலைக்கல்லாய் மாறிட்டு. கீழே சொல்கிறார், அது கர்த்தரால் ஆயிற்று, அதனுடைய கண்களுக்கு எப்படி ஆயிடுச்சா? பார்க்குறவங்களாம் ரொம்ப ஆச்சரியமாக்குறாங்க. எப்படிங்க உள்ளே வந்தால் அற்புதம். உள்ளே வராத ஆள் கூட சொல்லுவான், கோயிலுக்கு போய் வாயா, கொஞ்சம் மட்டும் வாயா, அந்த இயேசுனாரை உன்னை சுகமாக்கிடுவார் அப்படின்னு சொல்லுவான். உலக மனுஷன். நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா நம்ம போய் யாருக்கான ஒருத்தருக்கு ஜெபம் பண்ணால், கொஞ்சம் வாங்கலை என் பிள்ளை கூட ஜெபம் பண்ணுங்க, இந்த ஏசப்பா என் பிள்ளையும் சுகமாக்குவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஆச்சரியமாயிட்டது. அது கீழே சொல்கிறாரு, அது எப்படி சொல்கிறாரு அப்படின்னா, அதாவது இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் களி கூர்ந்து நம்ம என்ன செய்யணுமா? இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் நம்ம என்ன செய்யணுமாங்க? களி கூர்ந்து மகிழக்கடவும். எப்படி மகிழணுமாங்க? களி கூர்ந்து மகிழக்கடவும். இது மகிழ்ச்சியான ஒரு நாள். ஆனால் அந்த மகிழ்ச்சியான நாளை நம்ம சரியாக கொண்டாடுறதே இல்லை. மகிழ்ச்சி, ஆமாம், ஒருத்தர் சொன்னார், கிறிஸ்துமஸ் கூட நான் சரியாக கொண்டாடுறது இல்லைங்க, ஆனால் எனக்கு குட் ஃப்ரைடேவும் ஈஸ்டரும் ரொம்ப மகிழ்ச்சியான நாளுங்க, நான் சிறப்பாக கொண்டாடுவேங்க. கிறிஸ்துமஸ் கூட துணி எடுக்கிறது இல்லைங்க, ஆனால் நான் ஈஸ்டருக்கு துணி எடுப்பேங்க, 10 பேருக்கு புடவை கொடுப்பேங்க அப்படின்னார். நேற்று சாயங்காலம் தான் ஒருத்தர் டீ கடையில் பேசும்போது சொல்கிறார், நான் சிஎஸ்சி தாங்க, ஆனாலும் எனக்கு அதில் கிறிஸ்மஸில் கூட அவ்வளோ எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. எனக்காக மரித்து, எனக்காக உயிர் தெழுந்து, எனக்காக பாடுபட்டு, எனக்காக வாழுகிற ஒரு இயேசுவை நினைக்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குதுங்க. இந்த வயசு வரையில் என் ஆண்டவர் எப்படியா காப்பாற்றுறாரு? அல்லேலூயா சொல்லுங்கள், அல்லேலூயா. அப்போ அந்த வாய்ப்பை தான் இங்கே சொல்கிறாரு, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் மகிழ்ந்து நாம் என்ன செய்யணுமாங்க? களி கூற கடவும். கீழே சொல்கிறாரு, கர்த்தாவே என்ன செய்யும்? ரட்சியும். கர்த்தாவே காரியத்தை என்ன பண்ணுங்க? வாய்க்க பண்ணும். என்ன ரட்சியும். ரட்சிப்பு தான் மிக முக்கியமான. பணம் இருக்கலாம், ஆமாம். நீங்கள் சென்னையில் மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரிய ஹாஸ்பிட்டலாக இருக்கிற ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்கள், ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலில் ஆயிரக்கணக்கானவன் மரத்தடியிலையும் பிளாட்பாரத்துலேயும் அங்கங்கே வழியெல்லாம் உக்காந்துக்கிட்டு, சார் என்னை கொஞ்சம் காப்பாற்று சார், என்னை காப்பாற்று சார், நான் தான் சார் முன்னாடி வந்தேன், காசு இல்லாமல் நான் தான் சார் முன்னாடி வந்தேன், நான் ஆரம்பத்தில் இருக்கிறேன் சார், 2 மணி நேரம் காத்திருக்கேன்னு ஜனம் அப்படியா வியாதியில் பரிதபிக்கிற ஆட்களை பார்க்கலாம். அதை விட பெரிய ஹாஸ்பிட்டலில், தனியார் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அப்போலோ ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தீங்கன்னா பணத்தை கையில் வச்சுக்கிட்டு, சார் என்ன கொஞ்சம் முன்னாடி அனுப்பு சார், எவ்வளோ சார் கட்டணும், நான் கட்டிடுறேன் சார், நான் முன்னாடி கட்டிடுறேன் சார். அங்கே காசு வச்சுக்கிட்டு லட்சோப ஜனம் அங்கே காத்திருக்கிறான். இங்கே காசே இல்லாமல் லட்சோப ஜனம் இங்கே காத்திருக்கிறான். யாராவது ஒரு தெய்வம் உதவி செய்ய மாட்டாரா? அல்லேலூயா. இந்த இடத்துல சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? கர்த்தாவே ரட்சியோ, கர்த்தாவே காரியத்தை என்ன செய்யும்? வாய்க்க செய்யும். அங்கே பணத்தை வச்சுக்கிட்டு பிச்சைக்கார மாதிரி கெஞ்சுறான். ஆமாம், நான் பவானிக்கு போய் உட்கும்போது எனக்கு ஆச்சரியப்பட்டுட்டு, என்னடா ஹாஸ்பிட்டல் இது, அவன் கட்டுக்கட்டாக இவ்வளோ கட்டி எடுத்தாரான், ஒருத்தர் இவ்வளோ கட்டி எடுத்தாரான், இன்னொருத்தர் இவ்வளோ கட்டி எடுத்தாரான். சார் எவ்வளோ சார்? 2 லட்சமா சார்? இல்லை அப்படி போடுங்க சார் மிஷினில் அப்படின்றான். நம்ம பிச்சைக்கார மாதிரி நின்று பார்க்குறோம், என்னடா இது லட்சமாக கொடுக்குறான். அங்கே பிச்சைக்கார மாதிரி கெஞ்சா, சார் சீக்கிரம் எதை எண்டோஸ்கோப் பண்ணுறது சொல்லு சார், சார் சீக்கிரம் சார், எவ்வளோ சார் பணம், நான் கட்டிடுறேன் சார், செக் அனுப்பிச்சிடுறேன் சார். இப்போ தான் கூகுள் வந்தது, அப்போ கூகுள் கிடையாது, செக்கு தான் எழுதணும், இல்லை காசு கையில் கொடுக்கணும். நான் அனுப்பிச்சிடுறேன் சார். எவ்வளோ சார்? 5 லட்சமா? ஓகே சார். இங்கே காசு சார், என்னை ஒரு எக்ஸ்ரே எடுத்துரு சார் ஜிஹெச்சில், சார் நான் தான் சார் முன்னாடி வந்தேன், ஐயா என்னை காப்பாற்றுங்க, என்னை காப்பாற்றுங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை என்ன செய்யுங்க? வாய்க்காச்சு. ஏன்?
26 சொல்றாரு, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் எப்படிப்பட்டவரா? சோத்தரிக்கப்பட்டவர். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை நாங்கள் என்ன செய்கிறோம்? ஆசீர்வதிக்கிறோம். இயேசுடைய நாமத்தினால உங்களை நாங்கள் என்ன செய்கிறோம்? ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய வியாதிகள் மாறத்தக்கதாக ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சமாதானம் கிடைக்கும்படியாய் ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் பிரயாணம் வாய்க்கும்படியாய் ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உன் பிள்ளைகளுடைய திருமணம் நடக்கும்படியாய் ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உன்னுடைய கர்ப்பம் தரித்து ஒரு நல்ல பிள்ளையை பெற்றெடுக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தினால அங்க சொல்றாரு, என்ன சொல்ற? நாமத்தினால வருகிறவர் சோத்திரிக்கப்பட்டவர். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை நாங்கள் என்ன பண்றோம்? நாம இங்கிருந்து யாரை ஆசீர்வதிக்கிறோமோ அவர்கள் என்ன செய்வார்கள்? ஆசீர்வாதமாய் மாறிவிடுவாங்க. அப்போ ஆசீர்வாதம் நம்ம கையில் இருக்குது, நம்முடைய வாயில் இருக்கிற. நம்ம யாரை ஆசீர்வதிக்கிறோமோ இயேசுவின் நாமத்தில் அவன் நல்லா இருப்பான். அதாங்க சொல்றார். அப்ப எதுக்காக வர்றார் இயேசு? நம்மை ஆசீர்வதிக்க. அல்லேலூயா. இப்போ புதிய ஏற்பாட்டுக்கு வருவோம். இது தீர்க்க தரிசனம். இதைத்தான் புதிய ஏற்பாட்டில் வரும்போது சொல்கிறாரு. என்ன சொல்ற? 4 சுவிசேஷம் இருக்கிறது. 4 சுவிசேஷ புத்தகம். 4 பேரும் 4 விதமான பண்புகளையும் இயேசுவை குறித்து ஆசீர்வாதத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. 4. ஏன்னா ரொம்ப நேரம் போக முடியாது, அரை மணி நேரம் இருக்குது, எடுத்துருவோம். பாருங்க, சொல்கிறாரு இயேசுவை முன்குறித்த வாக்கியம். இதெல்லாம் எருசலேமுக்குள் இயேசு செல்ற ஒரு வாக்கியம். அதாவது வெற்றிகரமான பிரவேசம் என்று சொல்லப்படுகிறது. மரணத்தை எதிர்கொண்டு போன ஒரு பயணம். உங்களால் என்னால் முடியுமா? மரணத்தை எதிர்கொண்டு போகிறதுக்கான தைரியம் நமக்கெல்லாம் எப்பவுமே என்ன செய்யாதுங்க? வராது. ஒருவேளை அந்த காலத்தில் நம்ம சரித்திரத்தை வாசிச்சிருப்போம். ஆமாம், நம்ம நாட்டில் போர்க்காலம் நடந்தபோது, ஆட்சியாளர்களாய் மன்னர் ஆட்சி இருந்தபோது அந்த கணவர் புருஷனை வாழ்த்தி அனுப்பியிருந்தா சரித்திரத்தை படிக்கிறோம். பிள்ளையை வாழ்த்தி அனுப்பியிருந்தா சரித்திரத்தில் படிக்கிறோம். ஒருவேளை அதெல்லாம் இன்றைக்கி நடக்கமான்றது ரொம்ப கஷ்டமான காரியம். ஒருவேளை போர்க்காலத்துக்கு போகிற மகனே வீர மகனாக வீர மரணம் அடி, நம்முடைய தேசத்தை காப்பாற்றப்படுவதற்கு நீ போய் வீர மரணம் அடிடா, அதுதான்டா தியாகம்னு சொல்லி வாழ்த்தின தாய் இருக்கிறாங்க, மனைவி இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு அப்படியெல்லாம் எவர் ரோட்டில் கேட்டாலும் அது ஒதுங்கி போகிற ஆட்கள் தான் நிறைய பேர். நமக்கு எதுக்கு வம்பு? போப்பா, நம்ம ஏன் அதை போய் தூக்குவானே, நம்ம போய் அவனுக்கு தண்ணி கொடுப்பானே, போலீஸ்காரர் நம்ம வீடு தேடி வருவானே, அவனுக்கு நாம ஏன் பதில் சொல்லுவானே, ஒதுங்கி போகிற காலம் இன்றைக்கு. ஆனால் அன்றைக்கு வீர மரணம் ஒருவேளை சரித்திரம். ஆனால் இப்போது வேதத்தில் இயேசு என்ன செய்கிறாரா? மரணத்தை எதிர்கொண்டு போகிறார். எருசலேமுக்கு பின்னாடி தான் இவ்வளோ நாளாக பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருந்தார். இப்போ எருசலேமுக்கு போய் ஆகணும். எருசலேமுக்கு போனால் அங்கே அவருக்கு ஏற்பட போகிற உபாதைகளைத்தான் இந்த குருத்தோலை ஞாயிறு சொல்லப்படுகிற. அதனால தான் உள்ளே போகும்போது அவரை வாழ்த்தினார்கள், வரவேற்றார்கள். நம்மளும் எப்பவுமே இயேசுவை வாழ்த்த வரவேற்க ஆர்ப்பரிக்க ஆயத்தமாக இருக்கணும். அல்லேலூயா. ஆனால் நம்ம அப்படியெல்லாம் இல்லை. சர்ச்சைக்கு வந்தால் கூட பாட்டு பாட மாட்டேன்றோம். பாட்டு பாடுறவங்கள பார்த்துனே தான் உக்காந்துக்கிற விதத்தில் கையை தட்டி நல்லா ஆர்ப்பரித்து நம்மளும் ஆராதிப்பணும். பாட்டு பாட மாட்டேன்றோம், மகிழ்ச்சியை வெளிப்படுத்த மாட்டேன்றோம், உற்சாகத்தை வெளிப்பட மாட்டேன்றோம். ஆனால் ஏன்? இயேசு எனக்காக பாடுபட்டாரு. ரொம்ப ஆச்சரியமான காரியம். நமக்காக யாரும் ஆப்ரேஷன் பண்ண முடியாது. நாம தான் ஆப்ரேஷன் பண்ணிக்கணும், நாம தான் ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போகணும். ஆனால் நமக்காக ஒருத்தர் ரத்தம் கொடுக்க முடியும். நல்லா கவனிச்சு பாருங்க. ஹாஸ்பிட்டலில் வியாதியில் நமக்காக ஒருத்தர் ரத்தம் கொடுக்கலாம். அவன் சொல்லுவான், என் ரத்தம் என் தகப்பனுக்கோ, யாருக்கோ, என் தாய்க்கோ, என் பிள்ளைக்கோ, என் ஜீவன் பரவாயில்ல, என் ரத்தத்தை எடுத்து என் பிள்ளையை காப்பாத்தியா, ரத்தம் கொடுக்க முடியும். ஆனால் நமக்காக ஆப்ரேஷன் இன்னொருத்த பண்ண முடியாது, நம்ம தான் பண்ணிக்கணும். ஆனால் ஆண்டவர் உனக்காக அவர் தான் ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டார். முள்முடியை தாங்கினார், ஈட்டியில் குத்தப்பட்டார், ஆணினால் அடிக்கப்பட்டார், சிலுவையில் தொங்கப்பட்டார், ரத்தம் வழிய 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 அவர் பொறுப்பெடுத்துக்கிட்டார். நாம் சுகமாய் இருக்கிறோம். அல்லேலூயா. மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு எங்களை சுமந்து கொண்டே, மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டே, ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டே, ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டே. நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை.
அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். அல்லேலூயா. பாடும்போது எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கிறது. 4 சுவிசேஷம், 4 காரியம் இருக்கிறது. 4 பேரும் இயேசுவை அழகான பகுதியாக பாற்றாக சித்தரித்து இங்கே எழுதியிருக்கிறார்கள். அதைத்தான் இந்த நாளில் நாம் பார்க்க போகிறோம். இதில் இந்த சுவிசேஷங்கள் எல்லாம் வித்தியாசமாக இருக்குது. நீங்கள் ஒன்றா குறித்து கொள்ளுங்க, அது வாசித்திருந்தால் நேரம் அதிகமாகிடும். முதலாவது மத்தேயு 21ஆம் அதிகாரம், ஒரே ஒரு வசனம் மட்டும் வாசிக்கலாம், மற்ற பகுதியை நீங்கள் குறித்து வச்சிங்க, நான் சொல்லிடுறேன். மத்தேயு 21ஆம் அதிகாரம், 21ஆம் அதிகாரத்தில் 1லேருந்து 11வது வசனம் வரையில் நீங்கள் வீட்டில் போய் மெதுவாக வாசிங்க. இங்கே ஒரே ஒரு வார்த்தை மட்டும் வாசிங்க. அதாவது 21ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்திலேருந்து 11வது வசனம் வரையில் ஒன்றை மட்டும் படிங்க. 4வது வசனம் படிங்க. என்ன சொல்கிறார் பாருங்க. இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்துக்கு என்ன செய்யுங்க சொல்லுங்க. மத்தேயு இயேசுவை அரசராய் காட்டினார். அல்லேலூயா. அவர் சொல்றார், நமக்கும் உலகத்துக்கும் இயேசு ராஜாவாய் வருகிறார். என்ன சொல்றாருங்க இந்த இடத்துல? உன் ராஜா எப்படி வர்றாரா? இந்த வசனம் என்னங்க சொல்லுது? உன் ராஜா யார் ராஜாங்க? பக்கத்தில் உள்ள கை பிடிச்சி சொல்லுங்க, உங்க ராஜா. இல்லை, கை பிடிச்சிட்டு நீங்கள் பார்க்கக்கூடாதுங்க, அவங்கள முகத்தை பாருங்க. உங்க ராஜா யார் ராஜாங்க? உங்க அப்படின்றத கூட மாற்றிட்டு சிம்பிளாக ஒருமை பாட்டில் பேசலாம். உன் ராஜா யார் ராஜாங்க? அதே கையை இப்போ மார்பில் வச்சு சொல்லுங்க, என் ராஜா இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். ஆமென், ஆமென். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். அல்லேலூயா. இயேசு மத்தேயு எப்படி அதை காட்டுறாரு? இயேசு அப்படின்னா அரசராக, ராஜாவாய். ராஜானா அந்த ராஜா கிட்ட சகல ஆசீர்வாதங்களும் உள்ளடக்கி வச்சிருப்பார். அதான் ராஜா. கோட்டையை கட்டி வச்சிருப்பான், கோட்டைக்குள்ளே குடிமக்களை பாதுகாப்பாக வச்சிருப்பான். அந்த கோட்டைக்குள்ளே அதாவது அரண்மனை இருக்கும், அந்த கோட்டைக்குள்ளே ராஜா வீற்றிருப்பார், அந்த கோட்டைக்குள்ளே சோல்ஜர் இருப்பான், அந்த கோட்டைக்குள்ளே இராணுவம் இருக்கும், அந்த கோட்டைக்குள்ளே அதாவது சொல்லப்பட்ட தானிய கிடங்குகள் இருக்கும், அந்த கோட்டைக்குள்ளே விவசாய கிடங்குகள் இருக்கும், அந்த கோட்டைக்குள்ளே இராணுவ தளவாடங்கள் வைத்த தளவாட அரங்கில் இருக்கும், அந்த கோட்டைக்குள்ளே மக்களுக்கு வேண்டி எல்லா வசதிகளையும் ராஜா என்ன செய்திருப்பான்? அந்த கோட்டைக்குள்ளே அவர் வைத்திருப்பார். அந்த குடிமக்களை காப்பாற்றுவதற்கு ராஜா எல்லா காரியத்தை செய்திருப்பார். மத்தேயு சொல்லுகிறார், அவர் யாரா இருக்கிறார்? நமக்கு ராஜாவாய் இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு யாரா இருக்கிறாருங்க? நல்ல சத்தமாக தான் சொல்லணும். நமக்கு யாரா இருக்கிறாருங்க? நீங்கள் பேசுனா நான் பேசிக்கிட்டே இருப்பேன், நீங்கள் பேசலாம் சரக்குன்னு இறங்கிவிடும் எனக்கு கூட. ஆமாம், நம்ம ஒன்றும் காசு பணம்லாம் பண்டமாற்று உபதேசம்லாம் பண்ண போகிறதில்லை. உற்சாகம் சபைனாவே எப்படி இருக்கணுங்க? உற்சாகம். ராஜா கிட்ட எல்லா பவரும் வச்சுக்கிறாருங்க. வானா வரும், போனா போகும். நமக்கு விரோதமாக யாராவது ஒருத்தர் வரானா அங்கே சோல்ஜரை விட்டு நமக்கு விரோதமாக வருகிறவன் அடித்து நொறுக்கி நம்மை பாதுகாக்கிற பணியும் கூட ராஜாவோட கரத்தில் இருக்கிறது. அதனால தான் சொன்னார், யூத ராஜ சிங்கம் அவர் என்ன செய்தாராங்க? உயிர்த்து எழுந்தார். அவர் ராஜாவா மாத்திரம் இல்லை, யூதர்களுக்கு அப்படின்னா உனக்கு எனக்கு எப்படிப்பட்ட ராஜாவா இருக்கிறாரா? ராஜாவா இருக்கிற, உயிர்த்து எழுந்து உன்னை என்னை காப்பாற்றுகிற ராஜாவாக அவர் கடந்து வருகிறார். அந்த நேரத்தில் சொல்றாரு, அந்த மத்தேயு என்ன காட்டுறாரு அப்படின்னா, ராஜாவாய் உலகத்துக்கும் நமக்கு ராஜாவாக இயேசுவை காட்டுறார். 2 வசனம் வாசிங்க. மத்தேயு 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். சீக்கிரம் வேகமா 4 காரியத்தை சொல்ற, அப்பதான் உங்களுக்கு புரியும். மத்தேயு 2:2 என்ன சொல்றாரு பாருங்க. போய் கேட்டா என்னன்னு கேட்டாங்க? யூதருக்கு புள்ள பிறந்திருக்கிறார். அப்படியே கேட்டான், யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரை பார்க்க வந்திருக்கிறோம். போதும், யூதருக்கு ராஜா பிறந்துக்கிறாராம். ஐயா, நமக்கு இது வரைக்கும் ராஜா இல்லையே, நம்மை ஆளுவதற்கு ஒரு ராஜா இல்லையே, நமக்கு படியளிப்பதற்கு ஒரு ராஜா இல்லையே, நம்மை விசாரிப்பதற்கு ஒரு ராஜா இல்லையே, நம்மை ஆளுகை செய்வதற்கு ஒரு ராஜா இல்லையே, நம்மை பாதுகாக்கிறதுக்கு ஒரு ராஜா இல்லையே. அவர் எங்கே பிறந்துக்கிறார்? எங்கேயா? மத்தேயு அழகாய் இயேசுவை குருத்தோலை ஞாயிறில் சொல்றார். 4 பேரும் 4 விதமாக எழுதியிருக்கிறாங்க. அது சொல்றார், ராஜா வருகிறார். உன் ராஜா என்ன செய்கிறாருங்க?
இவன் கேட்குறான் போய் சாஸ்திரிகள், யூதருக்கு ராஜா ஒருத்தர் பிறந்துக்கிறாரம்மாப்பா, எங்கப்பா? இப்போ வர இன்னொரு வசனம், அவர் என்ன ராஜாவாக காட்டினார்? 21ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை இப்போ வாசல் இல்லையா நம்ம? அதான் சொல்றாரு, உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் உனக்கிடத்துல என்ன செய்யறாரு? வருவார். இப்போ யார் ராஜா? அவரு அங்க யூதருக்கு ராஜா. இப்போ இங்க யார் காட்டுறாரு? யார் காட்டுறாருங்க? உன்னுடைய ராஜா. திருப்பி போட்டா, என் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதை குட்டியாகிய மரியின் மேல் ஏறிக்கொண்டு என்னிடத்துல, உன்னிடத்துல மாத்துங்க, என்னிடத்துல அவர் என்ன செய்யறாரு? வருகிறார். அல்லேலூயா. என்னை விசாரிக்க, என்னை படியளக்க, என்னை பாதுகாக்க, என்னை சுகமாக்க, என்னை பலப்படுத்த, என்னை ஆசீர்வதிக்க, எனக்கு வெற்றி உள்ள வாழ்வை கொடுக்க, என் குடும்பம் தலைத்தோங்க, என் குடும்பம் பாதுகாப்பாய் வியாதி விக்கணும் என்று சுகமாய் இருக்க என் ராஜா என்னை நோக்கி என்னிடத்துல வருகிறார். அல்லேலூயா. மத்தேயு அரசராக காட்டுறார். அதான் பண்ணது. மத்தேயு எங்க காட்டுறாருங்க? அரசரா. என் ராஜா என்ன செய்யறாருங்க? என் ராஜா என்னிடத்துல என் ராஜா என்னிடத்துல என்ன செய்யறாரு? சில நேரத்தில் பிசாசு நம்முடைய வீரியத்தையே குறைச்சிருவான். இப்படிதான் நமக்குள்ள அக்னி இறங்கினா அந்த அக்னியே பாழ் பண்ணிடுவான் பிசாசு. பாருங்க, யூதருக்கு ராஜா அங்கே, இப்போ என்னுடைய ராஜா. இப்போ மத்தேயு 27ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க. மத்தேயு 27:11 என்ன சொல்றாரு பாருங்க. மத்தேயு 27:11 இயேசு தேசாதிபதிக்கு முன்பாக நின்றார். தேசாதிபதி அவரை நோக்கி, இப்போ மரண தருவாயில் ராஜா வந்து ராஜாவையே கேட்குறான். என்ன கேட்குறான்? நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான். அல்லேலூயா. அப்போ குருத்தோலை ஞாயிறில் நமக்கு ராஜாவாக மத்தேயு அதிகாரங்கள் காட்டுகிறது. நம்முடைய ராஜா இயேசு ராஜா. அல்லேலூயா. நம்முடைய ராஜா யாருங்க? அப்போ நம்ம பயம் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கலாம். ஏன் தெரியுமா? நம்ம ராஜா நமக்கு படி அழைப்பாருங்க. அல்லேலூயா. ராஜாவே என்னை ரட்சியும் என்று போய் கேட்ட உடனே, நான் எதிலிருந்து உன்னை ரட்சிப்பேன் என்று பழைய ஏற்பாட்டில் ஒரு வசனம் இருக்கிறது. ஆனால் நம்ம ராஜா சொல்கிறாரு, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்டுக்கிறோமா? பக்கத்தில் இருக்கிறவங்களை இன்றைக்கி ஜெபம் பண்ணி கேட்டிங்களா? கேட்டு பாருங்கள், கை பிடிச்சி கேளுங்க. இன்றைக்கி ஜெபம் பண்ணியா? என்ன வேணும்னு கேட்டேன்? தூங்கி எழுந்துக்கிறதுக்கே நேரம் சரியாகுது பாஸ்டர், ஜெபம் எங்கே வர்றது? அப்படியா? அல்லேலூயா. 2வது லூக்காவுக்கு வரும். லூக்காவை இயேசுநாதர் எப்படி காட்டுற? மார்க்குக்கு வருவோம். மார்க்கு இப்போ இயேசுநாதர் எப்படி காட்டுறாரு பாருங்களேன். மார்க்கில் வந்தீங்கன்னா அங்கே மார்க் வந்து ஊழியராக காட்டுகிறார். இயேசுநாதர் எப்படி காட்டுறாருங்க? ஊழியராக, அதாவது போதகராக, மேய்ப்பராக, போதகராக. மார்க் 11ஆம் அதிகாரம் திறந்து கொள்வோம். மார்க் 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்துலேருந்து 11 வரைக்கும் எழுதி வச்சுங்க. நீங்கள் வீட்டில் போய் அப்புறமா வாசிங்க. 1லேருந்து அதாவது 11வது வசனம் வரையில் நீங்கள் வீட்டில் போய் மெதுவாக நீங்கள் வாசித்துங்க. ஏன்னா அங்கே காரியங்கள் எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது. எல்லாவற்றிலும் கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம். அதை நீங்கள் வீட்டில் போய் வாசிங்கன்னா எல்லாமே தெரியும். ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்க. அதாவது வாசிங்க. 7வது வசனம் வாசிங்க. அவர் அதன் மேல் ஏறி போனார். 3வது வசனம் சொல்றார், ஏன் இப்படி செய்கிறீர் என்று ஒருவன் உங்களிடத்தில் கேட்டால் இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அதை இடத்திலிருந்து அனுப்பிவிடுவான் என்று சொன்னார். அப்போ ஊழியராக, மேய்ப்பராக, போதகராக காட்டுறார். போதகர்னா என்ன? போதிப்பவர். மேய்ப்பர்னா என்ன? மேய்ப்பர்னா நடத்துகிறவர். இப்போ வீட்டு தகப்பன் இருக்கிறாரு, பிள்ளைகளுக்கு இன்றைக்கி என்ன செய்யணும் மனைவி கிட்ட சொல்லுவார். இன்றைக்கி இந்த சாப்பாடு, இந்த சாப்பாடு மகளுக்கு சொல்லிட்டு போவார். நீ இந்த மாதிரி அம்மா சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லுவார். அப்போது மேய்க்கிறவன், ஆடு மேய்க்கிறவன், எங்கே ஆடுகளுக்கு தண்ணி இருக்கும், எங்கே புல் இருக்கும், எங்கே மரம் இருக்கும், எங்கே மலை இருக்கும், எங்கே அதாவது ஆடுகளை அடிக்கிறதான எதிராளிகளாக இருக்கிற ஓநாய்கள் இருக்கும், எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுருப்பான் மேய்ப்பர். அதில் தான் இங்கே சொல்கிறார்.
அவர் ஊழியராக வருகிறார், மேய்ப்பராக வருகிறார், போதகராக. சொல்லுவாங்க, அம்மா நம்ம சிக்கனமாக செலவு பண்ணதாம்மா முன்னேற முடியும், நீ சிக்கனம் இல்லாத இது மாதிரிலாம் ஹோட்டலில் வாங்கி வாங்கி சாப்பிட்டேன்னா நம்ம 10 ரூபாய் எப்படிமா சேர்க்க முடியும் அப்படின்னு கேட்பார்ல புருஷன். அதே போல் மேய்ப்பராக இருக்கிறவ நாம் எங்கே போகணும் எங்கே போகக்கூடாதெல்லாம் காட்டுவார் பரிசுத்த ஆவியானவர். இது எங்கே காட்டுறாரு அப்படின்னா, நீங்கள் மெதுவாக வீட்டில் போய் 16ஆம் அதிகாரம் யோவானில் வாசிங்கன்னா அங்கே சொல்லுவார். என்ன சொல்லுவார்? தேற்றரவாளன் வருகிறார், அவர் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார், நீதியை இது உணர்த்துவார், பாவத்தை கண்டித்து உணர்த்துவார், நீதியின்படி நடக்க வழிகாட்டுவார்னு சொல்லி எல்லாத்தையும் எழுதின்னு வருவார். அப்போ பரிசுத்த ஆவியான உள்ளத்திலிருந்து, மகளே இங்கே போகாத, மகனே இங்கே போ, மகனே இதை, மகனே இந்த காரியத்தை பண்ணு அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே வருவார். அப்போ ஆண்டவர் மேய்ப்பராக வருகிறார். 3 வசனம் காட்டுறேன், வாசி பாருங்க. என்ன சொல்றாரு பாருங்க, மார்க் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம் கொஞ்சம் வாசிங்களேன். என்ன சொல்றாரு பாருங்க, மார்க் 4:2. அவர் அநேக விசேஷங்களை ஊமைகளாக அவர்களுக்கு போதித்தார், போதிக்கிற பொழுது அவர்களுக்கு சொன்னது. இப்போ போதகருடைய வேலை என்ன? போதிக்கிறார். இப்போ நான் என்ன பண்ணுகிறேன்? உங்களுக்கு போதிக்கிறேன். எதுக்காக? ஞாயிற்றுக்கிழமை வேறுவெல்லாம் சிந்த கத்திரம் எதுக்காக? பாவம் பாஸ்டர் இன்னைக்கு கையில் இருக்கிற வழியில் கைட்டு போட்டு போய்டும், சாப்பிடுவார் நல்லா, இல்லை ஒரு 5000 ரூபா போட்டு அதுக்கா இல்லைங்க. உன் ஆத்துமா பரலோக ராஜ்யத்துக்கு போகணும். ஏதேன் தோட்டத்தில் இழந்து போன அந்த சமாதானத்தையும் உடன்படிக்கையும் அந்த பிரசன்னத்தையும் அந்த தேவ கிருபைகளையும் மனுஷனோடு தேவன் வந்து பேசின அந்த உறவு முறையும் திரும்ப பெற்றுக்கொள்ளுவதற்கு தான் ஆண்டவர் திரும்ப வந்து சபையை ஆரம்பித்து சபையில் சாணாதிபதிகளை வச்சுட்டு நீங்கள் போதனை பண்ணி அவங்களெல்லாம் மேலே பரலோக ராஜ்யத்துக்கு என்னோடு கூட இருக்கும்படி அனுப்பி வை. அல்லேலூயா. அதுதான் போதகர் வேலை. போதகருடைய வேலை அதுதான். அதுக்கப்புறம் மேய்ப்பர் வேலைன்னா இன்றைக்கி என்ன நான் சொன்னார் இல்லையா, ஆண்டு விழாவில் வந்து சொன்ன போதகர், நான் அவரை பார்த்ததே கிடையாது, அவர் எனக்கு யாருன்னே தெரியாது. நான் அந்த பாட்டு பாடின்னு இருந்தார், மைக் பிடிச்சின்னு வசன வாசிலார், அவர் மீட்டிங் வச்சுக்கிற தெருவில் வாங்க அப்படின்னாரு. சரி, நமக்கு அவர் ரொம்ப நல்லா பழக்க வருஷ கணக்கா. சரி போய் உக்காந்தோம், நல்லா பேசினார். பரவாயில்லையே, அவர் நல்லா பேச, நம்ம சபைக்கு ஒரு நாளைக்கு கூப்பிடுவேன், அவ்வளோதான். அவர் ஃபோன் நம்பர் கூட இன்ன வரைக்கும் தெரியாது எனக்கு. அவர்கிட்ட ஃபோன் போட்டு, ஐயா ஆண்டு விழா வருது, அந்த மனுஷன் நல்லா பேசினார், சபைக்கு கொஞ்சம் அனுப்பி விடுங்களேன்னார். அவரே பேசினார், அவரே கூட்டின்னு வந்தார், அவரே காரில் வச்சு கூட்டின்னு வந்தார், அவரே முடிச்சுட்டு ஆமேன் போட்டு அமுச்சு விட்டார். அவ்வளோதான். அவர் எங்கே இருக்கிறாருன்னு கூட நான் இது வரைக்கும் தெரியவே தெரியாது. அவர் சொன்னார் இல்லையா, நாங்கள் எதுக்காக கத்துறோம் அப்படின்னா, பரலோக ராஜ்யத்துக்கு நேராக உங்களை திருப்பும்படியாக நாங்கள் பாடுபட்டு அனுப்புகிறோம். அதான் இப்போ ஊழிய செய்கிறார். என்ன செய்கிறாரு? போதகராக. இப்போ பாருங்க, 5ஆம் அதிகாரம் மார்க் 5:35 வசனம் பாருங்க. என்ன சொல்றாரு பாருங்க. 3 வசனம் காட்டு போயிடுற. மார்க் 5:35 வசனம் இருக்குதா பாருங்க. அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் என்னங்க, ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து வந்து, உன்னுடைய குமாரத்தி மரிச்சு போயிட்டா, இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிற? இப்போ யார் அவரு? அவர் போதகர் பண்ணுற, போதகம் பண்ணுகிறவர் சொல்கிறா, வா உங்கள் பொண்ணு மறிச்சு போயிடுச்சு, இப்போ போய் போதகரெல்லாம் கூட்டி ஏம்ப வருத்தப்படுத்துகிற அப்படின்னு சொல்கிறேன்னா, அந்த மார்க்கு இயேசுவை எப்படி காட்டுறார்? ஊழியக்காரராக, போதகராக, மேய்ப்பராக உனக்கும் எனக்கும் ஆண்டவர் காட்டுகிறார். அல்லேலூயா. அப்போது மேய்ப்பருடைய வேலை எங்கே ஆடுகளுக்கு தண்ணி இருக்கும் அப்படின்னா, இப்போ நான் எதுக்காக அவரை கூப்பிட்டுருக்கிறேன்? அவர் பேசின வார்த்தை எனக்கு தெரியாதா? பேச தெரியும். அவர் சொன்ன சத்தியமெல்லாம் எனக்கு தெரியாது, சத்தியம் தெரியும். எப்போ பார்த்தாலும் வீட்டில் காரக்குழம்போ கருவாட்டு குழம்பு சாப்பிட்டுக்கிற காரியம். ஞாயிற்றுக்கிழமைனாக்கா என்னங்க? ஞாயிற்றுக்கிழமை என்னதுங்க? என்னங்க ஞாயிற்றுக்கிழமைனா? சிக்கனும் மட்டனும் பீப்போ, அதுக்கப்புறம் காடை, கவுதாரி, நண்டு, எறா, அதெல்லாம் உண்டு இல்லை? ஞாயிற்றுக்கிழமை உண்டு இல்லை? அப்போது சொல்லுவார், வீட்டில் சொல்லிட்டு போவார், இன்றைக்கி நம்ம பிள்ளைங்களுக்கு நான் போய் காசிமேட்டில் என்ன வாங்கிட்டு வந்துடுறேன், நல்லா மீன் வாங்கிட்டு வரேன், நல்லா போடு. ஆமாம், நான் இங்கே போயிட்டு வரேன், கறி வாங்கிட்டு வந்துடுறேன், பக்கத்தில் கறி கடை. நம்ம திருவத்தூர்லேயே பெரிய கறி கடை இங்கே தான், மட்டன் கடை, 1000 ரூபா 1 கிலோன்றார். கத்தருக்கு சோதரம் நம்ம வாங்கி சாப்பிட்றோம், அப்படி தானேங்க? அப்போ அந்த தகப்பன் எப்போ பார்த்தாலும் என் பிள்ளைங்களுக்கு பருப்பு குழம்பு வேண்டாம், கொஞ்சம் இன்னும் கறி குழம்பு. அப்போது ஊழியக்காரன் எப்போ பார்த்தாலும் பேசுறது பருப்பு குழம்பு மாதிரி காரக்குழம்பு மாதிரி இருக்குதுன்னா, வெளியிலேருந்து ஒருத்தர் கொஞ்சம் ஃபுட்டு அப்படி அடிக்கலாம், அவர் நல்ல மட்டன் பிரியாணி மாதிரி போட்டு போவார். அதுதான் தவிர அவர் நிரந்தரம் இல்லை, நாம தான் இங்கே நிரந்தரம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அவங்க டீச்சர் மாதிரி போதகர் வந்தாங்க, முடிச்சாங்க, அவங்க போயிட்டாங்க. ஆனால் இங்கே தான் தகப்பன் சோதரம் 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 சோதரம். இப்போ காலுங்காட்டி இங்கே உக்காந்து இருக்கிறேன், ஃபோன் பண்ணுறார். அவர் நேரடியாக பண்ணுறதுக்கு வெக்கமாக இருக்குது, பையனை விட்டு பண்ணுறார். நான் இன்னார் பண்ணுறேன், சொல்லுப்பா, தாத்தா செத்து போயிட்டார். அப்படியா? சரி, என்ன பண்ணோம்? அது தெரில, இந்த இது அப்பா கிட்ட கொடுக்குறேன். ஏன் அந்த அப்பா நேராக பண்ணேன்னா, அப்பனை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இன்பம் நான் தானே,
அப்போ அப்பா பெற்றுக்கிற பிள்ளைகளுக்கு பிரதிஷ்டை பண்ண இன்பனார் தானே. அப்பனுடைய பிள்ளைகள் எல்லாம் வழி காட்டினவர், உங்கள் அப்பாவுக்கு வழி காட்டினவர், உங்கள் அப்பாவுக்கு ஞானசானம் கொடுத்துட்டு இன்பம் நேராக பொண்ணு மேலே ஐயா எங்கள் ஐயா செத்துட்டார் ஐயா, வாயா நீ தான் எடுத்து போடணையா. பாருங்க, அவர் சொல்லலைனாலும் நமக்கு மனசு அடிக்கிறது. நம்ம இன்னொருத்தருக்கு ஃபோன் போட்டு ஐயா வட சென்னை சார்பில் ஒரு ஃபோட்டோவை போட்டு அந்த மாதிரி செத்து போயிட்டார், அவங்க அப்பா இன்னாருடைய ஊழியக்காரருடைய அப்பன் செத்து போயிட்டார்னு வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டு நீங்கள்லாம் போய் நான் அதை எடுத்து அடக்கம் பண்ணுறேங்க, நான் கொஞ்சம் இன்றைக்கி வெளியூர் போகணும், என்னால் முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். இன்றைக்கி எங்கள் சொந்தக்காரெல்லாம் அண்ணா நகரில் காத்துனுக்கிறாங்க. எங்கள் தம்பி பொண்ணுக்கு கல்யாணம், எங்கள் தங்கச்சி பிள்ளைக்கல்ல 2 பேருக்கும் உறவு ஒன்றா கொடுக்குறாங்க. அதுக்கு வந்துக்குது மொத்தமே கும்பல். என்னை காலையிலே வர சொன்னாங்க, சர்ச்சை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு. அதுக்குள்ளே இந்த வேலை சரி, அதையும் கொஞ்சம் அப்படி போய் பார்த்துட்டு வருவோம். பாருங்கள், தகப்பனுடைய உள்ளம் எப்பவுமே எல்லாரும் மேலே ஏக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. நீங்கள் வரீங்களோ வரலையோ, ஆனால் ஆண்டவரே சோத்துறோம் சோத்துறோம். ஆமாம், நீங்கள் வந்தாலும் சரி வரலனாலும் ஆண்டவரே உதவி செய்யும். ஆண்டு விழா முடிச்சுட்டு ராத்திரி 11 மணிக்கு சுகம் ஹாஸ்பிட்டலில் நின்றுக்கிறேன், நடக்க முடியாமல். ஒருத்தருக்கு போய் ஜெபம் பண்ணிட்டு வரோம். வந்தாலும் சரி வரலனாலும் பாதிக்கப்பட்டுட்டாங்கன்னா தகப்பனுடைய வேலை. அதுதாங்க சொல்கிறார் இயேசு, போதகரை வருத்தப்படுத்தாத. இன்னொரு வசனம் வாசிங்க, என்ன சொல்கிறார் பாருங்க. 8ஆம் அதிகாரம் 31வது வசனம். இந்த போதகர் என்ன செய்கிறார் பாருங்க. 8ஆம் அதிகாரம் 31வது வசனம் இருக்குதா பாருங்க. அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியாராலும் வேதப்பாராலும் ஆகாதவனிற்கு தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3ஆம் நாளைக்கு உயிர் தேர்ந்திருக்க வேண்டியதென்று அவர்களுக்கு போதிக்க அவரை குறிச்சே போதிக்கிறார். எனக்கு இப்படியெல்லாம் நடக்க போகுது, இப்படியெல்லாம் நடக்க போகுது. நம்மளாம்னா பயந்துருவோம். ஆமாங்க, டாக்டர் நாள் குடிச்சுட்டாருங்க, போங்க இனிமேல் என்னக்குதுங்க, நானே சாக போகிறேன் நானே. அது எப்போ வரும், நாம் இப்போயே கூட்டின்னு இருப்போம், நானே சாக போகிறேன். நான் அது கிட்ட நெருங்கி வந்து கைத்து பிடிச்சிக்கோ. அல்லேலூயா. ஆனால் இயேசு சொன்னார், நான் பல பாடுபட போகிறேன் உங்களுக்காக, 3ஆம் நாள் உயிரோடு இருக்க போகிறேன், கலிலேயாவுக்கு போகிறேன், உங்களை சந்திக்க போகிறேன். அல்லேலூயா. உங்கள் விசுவாசம் அப்படி தான் இருக்கணும். அல்லேலூயா. சொல்லுங்கள் அல்லேலூயா. உங்கள் விசுவாசம் எப்படி இருக்கணுங்க? இப்படி தான் இருக்கணும். நான் போவேன் வருவேன் அப்படி தான் நீங்கள் சொல்லணும். அதை விட்டுட்டு இது அப்படி அதெல்லாம் இல்லை. பாருங்கள், இன்னொரு வசனம் காட்டுறேன். 14ஆம் அதிகாரம் 14வது வசனம் பாருங்கள். மார்க் 14:14. அவர் போதகர் என்ன பண்ணுறாரு பாருங்கள். மார்க் 14:14 என்ன சொல்கிறாருங்க. அவன் எந்த வீட்டுக்குள் பிரவேசிக்கிறானோ அந்த வீட்டு எஜமானனை நோக்கி, நான் என் சீஷரோட பஸ்காவை புசிக்கிறதற்கு தகுதியானோட எங்கே என்று போதகர் கேட்க சொல்லுறார். அல்லேலூயா. போதகருடைய வேலை அதாங்க. யார் வந்தா என்ன, வர கட்டி என்ன. தகப்பனுடைய உள்ளம் போராடிக்கிட்டே இருக்கும். அதாங்க சொல்றார். மத்தேயு அரசராக காட்டுறார், மார்க்கு ஊழியராக காட்டுறார். ஊழியக்காரருடைய வேலை அதுதான். நீங்கள் வந்தாலும் சரி வரலாம். காலைல கூட 5 பேர் வந்தாங்கன்னா 5 பேருக்காக பாட்டு பாடுறோம். நீங்கள் வரலன்னா கூட பரவாயில்ல, பாட்டு பாடுறோம், ஜெபிக்கிறோம். நீங்கள் வராதுக்காக உங்களுக்காக சேர்த்து ஜெபிக்கிறோம். அதனுடைய வேலை அதான் சொல்கிறார், போதகராக. லூக்கா எதை காட்டுறாரு பாருங்க. இந்த குருத்தோலை ஞாயிறில் லூக்கா என்ன சொல்கிறாரு பாருங்க. லூக்கா எதன சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்க, எழுதி கொள்ளுங்க. லூக்கா 19:28 38 வரையில் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. 28 38 வரையில் அந்த பவனி, ஓசன்னா பவனி இருக்கும். அதனால் நீங்கள் அப்புறமா அதை லூக்கா எப்படி காட்டுறாருன்னா, இயேசுவை இரட்சகராய் காட்டுகிறார். அல்லேலூயா. இரட்சகராய் அப்படின்னா என்ன அப்படின்னா, மீட்பராக, பாதுகாக்கிறவராக. இரட்சகர்னா என்ன? இரட்சகிறவர். தாவீது அனுப்புறார், போப்பா இஸ்ரவேல் ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணு. அதுக்கு முன்னாடி சவுல் அனுப்புறார், போப்பா இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றும்படியா யுத்தம் பண்ணு அப்படின்னா, ஒரு இரட்சகனை எழுப்பி அவனுக்கு பின்னாடி ஒரு 500 பேர் அனுப்பி இஸ்ரவேலுக்கு வருகிற துன்பங்களை, துயரங்களை, எதிராளிகளை முறியடித்து சண்டை போட்டு அவங்களை காப்பாற்றுகிற வேலை தான் அந்த இரட்சகருடைய வேலை. இரட்சகருடைய வேலை. அந்த இரட்சகர் தான் இங்கே சொல்றாரு, அவர் யாருன்னா மீட்கிறவர். அவர் யாருன்னா மீட்டு பாதுகாக்கிறவர். லூக்காவில் எப்படி காட்டுறாரு இயேசுநாதரை? மீட்கிறவராக, பாதுகாக்கிறவராக. என்ன காட்டுறாரு பாருங்க, வாசிங்க. லூக்கா 1ஆம் அதிகாரம் 74வது வசனம் வாசிங்க சீக்கிரம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 74. கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிடும், 10 மணிக்குள்ள முடிக்கணும்ல. 1:74 சொல்றார், தமது ஜனத்தை சந்தித்து, நல்ல கவனிக்கணும், மீட்டு கொண்டு நம்முடைய சத்துருக்கள் என்றோ நம்மை பகைக்கிற யாவருடைய கைகள் என்றோ நம்ம என்ன பண்றாரா? மீட்பு, ரட்சிப்பு ஒன்று தான். மீட்பு தூக்கி விடுறார், பள்ளத்தில் இருக்கிறவன் மேலே அழகாக இழுத்துன்னு வரார். யோபுக்கு போனீங்கன்னா அங்கே சொல்லுவார், நீர்
தள்ளாடுகிற முழங்கால்களை நிமிர செய்தவர் அல்லவா? வார்த்தையை கொண்டு நிமிர செய்திருக்கிறான். விழுந்து போனான் வாழ்க்கையில், வார்த்தையை சொல்லி நிமிர வச்சு ஏசு இருக்கிறார். அந்த வேலையை நீயும் நான் செய்யணும். அதனால தான் லூக்கா என்ன காட்டுறாரு? நம்மளை ரட்சகராய் மீட்பரை காட்டுறா. பாவத்தில் இருக்கிறவருக்கா ஜெபிக்கணும், அக்கிரமத்தில் இருக்கிறவருக்கா ஜெபிக்கணும், சாபத்தில் இருக்கிறவருக்கா ஜெபிக்கணும், ரோகத்தில் இருக்கிறவருக்கா ஜெபிக்கணும், அதாவது அநியாயத்தில் இருக்கிறவருக்கா ஜெபிக்கணும். முடிந்தால் அவனோட பேசணும், அவனுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லணும், அன்பை பற்றி சொல்லணும், அவனை மீட்டெடுக்கிறதுக்கு வழி என்னவா இருக்குதோ அதை செய்யணும். அல்லேலூயா. நீங்கள் சில நேரத்தில் அப்பப்போ வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு 2 காலே இல்லாதவன் போய் சுவிசேஷம் அறிவிச்சுன்னு இருப்பான், ட்ராக்ஸை கொடுத்துன்னு இருப்பான். 2 காலே இல்லாதவன் போய் எதையாவது கடவுளுக்காக செஞ்சுன்னு இருப்பான். இதெல்லாம் நீங்கள் யோசித்து பாருங்கள். நம்ம ஒன்றுமே செய்ய மாட்டேன்றோம். ஆனாலும் அந்த லூக்கா எப்படி காட்டுறாருன்னா, இந்த குருத்தோலை ஞாயிறில் மீட்பராய், அதே அதிகாரம் 1ஆம் அதிகாரத்தில் 77வது வசனம் கொஞ்சம் வாசிங்க. என்ன சொல்கிறாரு பாருங்கள். 77வது வசனம். அவருடைய ஜனத்திற்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை வெளிப்படுத்தவோ அவருக்கு முன்பாக நடந்து போவாய். அல்லேலூயா. அதாவது ரட்சிப்பு, பாவ மன்னிப்புனா பாவத்திலிருந்து ரட்சிக்கிற ஒரு காரியம். இதுக்கு நிறையா சொல்லுவேன் இல்லையா? நீ ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வந்தேன்னா ஆசீர்வாதமாக மாறிடுவேன். நான் வந்தேன் ஆசீர்வாதம். ஒருவேளை நான் நினைக்கிறேன், என்ன ஒருவேளை 15-20 வருஷத்துக்கு முன்னாடியே ஆண்டவருக்குள்ளே நடத்தியிருந்தால் எனக்கு இவ்வளோ ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. என் வாழ்க்கையில் பாதி அவுட்டு. ஆமாம், பல விலைக்கரையும் கொடுத்துருக்கிறேன், பல விலைக்கரையும். கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் படுத்த படிக்கையாக போகிறதுக்கு காரணமே ஒருவேளை எனக்கு யாருமே ஆண்டவர் பற்றி முன்னாடி சொல்லலை. ஏசு நல்லவர் தான். எங்கள் ஊர்லேயும் ஒரு சிஎஸ்சி ஆலயம் இது, போவாங்க வருவாங்க, ஞாயிற்றுக்கிழமை மூடுவாங்க திறப்பாங்க, அவ்வளோதான். மற்றபடி ஏசு நல்லவர் யாரும் சொன்னதில்லை. அவங்களே பாடுவாங்க, ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசனா. போதும், நான் நேரம் இல்லை, இப்போ சொல்கிறேன். இந்த மாதிரி பாட்டு பாடுவாங்க. ஆமாம், குருத்தோலையினாரில் ஊரில் இருக்கிற ஈச்சம் ஓலை, தென்னை ஓலை, அந்த ஓலை, இந்த ஓலை பிடின்னு வந்து எல்லாத்துலேயும் பூவெல்லாம் கோத்தி எங்களையும் கூட வர சொல்லுவாங்க. நாங்களும் போய் குருத்தோலை பிடிச்சிக்கிட்டு போயின்னு இருப்போம். போலன்னா அந்த ஆசிரியர் பலார் முதுகில் அடிப்பார். அதனால் பயந்து நாங்களும் போவோம். எங்கள் அப்பா அம்மா யாரும் கேட்க மாட்டா, இந்து வந்தால் கூட அடிக்கட்டும், வாத்தியார் அடிக்கிறான்னு சொல்கிறத கேளாண்டா அப்படின்வாங்க. அதுதான் எங்களுடைய வேலை. மற்ற ரட்சிப்புனா என்ன, பாவமன்னிப்புனா என்ன, அதாவது மீறுதலை என்ன, சாபனா என்ன, விடுதலை என்ன, எதையும் யாருமே சொன்னது கிடையாது. சொல்லியிருந்தால் ஒருவேளை அன்றைக்கு ஏற்றுனுருக்கலாம். இவ்வளோ விளைக்கிற தேவையில்லை, வாழ்க்கையில் சந்தோஷமாக இருந்திருக்கலாம். ஆனால் கடைசி கட்டம் தான் கர்த்தர் இம்மட்டுமாய் கிருபை செய்தார். அல்லேலூயா. அவன் லூக்கா என்ன சொல்கிறார் அப்படின்னா, இரட்சகராக மீட்பராய் காட்டுகிறார். 2ஆம் அதிகாரம், லூக்கா 2ஆம் அதிகாரம் 11வது வசனம் என்ன சொல்கிறார் பாருங்களேன். 2:11 என்ன சொல்கிறாருங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் என்ன செய்திருக்கிறாரு? இந்த வசனத்தெல்லாம் நீங்கள் வாசிக்கிறாருன்னா அவர் ஏதோ சொல்லிட்டார் அப்படி இல்லை, அவர் பேசுகிறார். இன்று என்னைக்குங்க? பக்கத்தில் இருக்கிறவங்களை கை பிடிச்சி சொல்லுங்க. அம்மா, இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரில், திருவெற்றியூர் என்ற ஊரில், எஸ்பி கோயில் என்ற தெருவில் இன்றைக்கு பிறந்திருக்கிறார். கை தட்டுவோமா? அல்லேலூயா. அவர் என்னைக்கோ பிறந்துட்டாருங்க. நாம் தியானிக்கும் போதெல்லாம் இன்று. அல்லேலூயா. இப்போ வீட்டுக்கார அம்மா சமையல் பண்ணுறாங்க. என்ன கறி கடையே இல்லை, எப்படி கறி? அதான் முந்தின எடுத்து வச்சுருந்தல. எங்கே நம்ம வீட்டில் ஒரு செத்து போனது வைக்கிறதெல்லாம் ஒரு பொட்டி ஒன்று வச்சுக்கிறோமே, செத்து போனதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு ஒரு பொட்டி ஒன்று வச்சுக்கிறோம்ல. எதெல்லாம் செத்து போய்க்கிறதோ அதெல்லாம் அந்த பொட்டியில் வச்சு அதை உயிர் பீத்து என்ன பண்ணுவோம்? சாப்பிடணும். அதில் தான் வியாதி நிறையா. அதுக்கு பேர் செத்து போனதெல்லாம் சேகரிக்கிற பெட்டி. அது பேர் என்னதுங்க? செத்து போனதெல்லாம். ஆமாம், 4 நாளைக்கு முன்னாடி பிடிங்கி போட்ட கீரையெல்லாம் அதில் வச்சு பசுமையாக எடுத்து சாப்பிட்டுருப்போம். ஒன்றும் இருக்க சல்லுன்னு தான் இருக்கும். அதுக்கு நிறைய எண்ணெயை ஊற்றி அதுக்கு திருப்பி விட்டாது. இதெல்லாம் இல்லாத நேர்த்தியாய் சாப்பிட்டு பார்க்கணும். இங்கே சொல்கிறார், கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு எங்கே பிறந்துக்கிறாரு? இன்னைக்கு இந்த தெருவில் இருக்கிற சபையில், இன்றைக்கு நான் போகிற சபையில், இன்றைக்கு நான் வாடுற வீட்டில், இன்றைக்கு நான் குடியிருக்கிற வீட்டில், இன்றைக்கு இரட்சகர் எனக்காக என் வீட்டில் பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. நீ எப்போ அதை அடிக்கடிக்கு சொல்லி பாரு, ஆசீர்வாதம் வந்துடுங்க. இப்போ இன்னொரு வசனம் காட்டுறேன் பாருங்களேன். அது லூக்கா 19:9 வாசிங்க. இங்கே ஒரு மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்க. லூக்கா 19:9 வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு பக்கத்து வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்னாரா? என்ன சொன்னாருங்க? யாருக்குங்க? இன்றைக்கு இந்த
இன்பனாருடைய வீடு. மார்த்தாட்டி சொல்லுங்க, இன்றைக்கு உங்க பேரை சொல்லி சொல்லுங்க. இன்றைக்கு இந்த என்னங்க என்ன காசா பணமாங்க இப்படி நெஞ்சு மேல கை வச்சு, இன்றைக்கு இன்பநாதனுக்கு என்ன வந்ததாங்க? ரட்சிப்பு. ரட்சிப்புனா மீட்பு, விடுதலை, சுகம், ஆரோக்கியம், ஆசீர்வாதம், ஆனந்தம், மகிழ்ச்சி, சமாதானம், சந்தோஷம். அல்லேலூயா. பாட்டு கூட பாடணும் இல்லை? சின்னம் சேரு வயதில் என்னை குறித்து விட்டார், தூர போயினும் கண்டு கொண்டார். ஆமென், ஆமென். திருவயதில் உரைத்து கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கு அளித்து ஜீவன் பேற்றுக் கொள்ளேன் உரைத்தார். நல்ல பாடுங்க பார்க்கலாம். நல்ல பாடு. தங்கச்சி நல்ல கைத்தடி பாடு. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். அல்லேலூயா. பாட்டு வசனம் எல்லாமே உண்மையாக தியானத்தோட, உணர்ச்சியோட, உற்சாகத்தோட, விசுவாசத்தோடு நீ பாடினா அவை கூட உனக்கு விடுதலையாய் மாறிடும். அல்லேலூயா. ஆமாம், ஏனாதானமா ஒப்புக்கு சாப்பமா சொல்லுவோம் தூங்கிட்டே இன்னைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னாக்கா அப்படியே தான் இருக்கும் உற்சாகம். ஆமாம், நானே 64 வயசில் கத்தினுக்கிறேன். 24 வயசில் உங்களால் கத்த முடியாதாங்க? கத்த முடியாதா? 24 வயசில் கத்த முடியாதே? குதிக்கலாம் இல்லை? துள்ளி குதிக்கலாம் இல்லை? என்ன கெழிவுங்க மாதிரியே இப்படி. அல்லேலூயா. அதான் நான் சொன்னேன், ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டிருந்தா பெரிய காரியத்தையே சாதித்திருப்பேன். கர்த்தருக்கு சோத்திரம். பரவாயில்ல, தேவன் எப்போ கூப்பிட்றாரு அப்படி தான். சரி, கடைசியா யோவான் எப்படி காட்டுறாரு பாருங்க. குர்த்தோலை ஞாயிறில் யோவான் எப்படி காட்டுறாரு பாருங்க. அதாவது அவர் தேவகுமாரனாய் காட்டுகிறார். இயேசு எப்படி காட்டுறாருங்க? தேவனுடைய குமாரனாய், அதாவது அவருடைய பிதாவுடைய பிள்ளையாகவோ நமக்கு தகப்பனாகவும். அல்லேலூயா. அவர் எப்படி காட்டுறாருங்க? அதாவது தேவகுமாரராக அவரை காட்டுறாரு. எப்படி காட்டுறாரு? பிதாவுக்கு பிள்ளையாகவும் நமக்கு எப்படி இருக்கிறாருங்க? அப்பாவாகவும். அல்லேலூயா. யோவான் 1:29 வாசிங்க சீக்கிரம். யோவான் 1ஆம் அதிகாரம், ஏதாவது இதுக்கு யோவான் 12ஆம் அதிகாரத்தில் 12வது வசனம் 19வது வசனம் வரையில் எழுதி வச்சுங்க. யோவான் 12ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தில் 19வது வசனம் வரையில் எழுதி வச்சுங்க. நான் சும்மா ஒரு 3 வசனம் நம்முடைய விசுவாசுக்காக சொல்கிறேன். இப்போ யோவான் 1ஆம் அதிகாரம் 29வது வசனம் வாசிங்க. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ. அல்லேலூயா. யாருங்க அவரு? தேவ ஆட்டுக்குட்டியாக தேவகுமாரனாய் வருகிறார். ஏன்? பாவத்தையெல்லாம் அவர் சுமந்து உன்னையும் என்னையும் ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்கு. அல்லேலூயா. அவர் எடுத்துக்கிட்டு பிறகு நமக்கு எங்கே பாவம் இருக்க போகுது? அவ்வளோதானே. அறிக்கை செஞ்சு விட்டுட்டு போனால் அவர் பார்த்துக்கிறார். அதுதான் சபைக்கு வரும்போது இங்கே முட்டி போட்டு முதல்ல பைபிளை கீழே வச்சுட்டு, ஆண்டவரே என் ஆவி ஆத்துமா சரித்து ஒப்பு கொடுக்குறேன், என் பாவத்தை அக்கிரமத்தெல்லாம் சாபத்தையெல்லாம் மன்னி. இன்றைக்கி பாடும்போது ஆசீர்வதியும், பேசும்போது ஆசீர்வதியும், கொடுக்கும்போது ஆசீர்வதியும், துதிக்கும்போது ஆசீர்வதியும், ஜெபிக்கும்போது ஆசீர்வதியும், என்னோட பேசும், எனக்கு உதவி செய்யும் சொல்லிட்டு உக்காந்து பாரு. போகும்போது அண்ணால போல் சந்தோஷமாகி போயிடுவேன். அல்லேலூயா. நீ வரும்போது அக்கம் பக்கத்தில் பார்த்து சனியனை என்ன இங்களை பேய்களை என்ன ஊடா என்ன கோயில் அதை ஒன்றுங்கடா அப்படியெல்லாம் ஒரு ஆசீர்வாதமும் வராது. மனுஷனுக்கு பிரச்சனை இல்லாத ஆள் யாருங்க? அல்லேலூயா. பிரச்சனை இல்லாத மனுஷன் யாருமே இல்லைங்க. ஆமாம், யாருமே இல்லை, எல்லாருக்குமே இருக்குது. கர்த்தர் அவனுக்கு கிருபை தருகிறார். இப்போ பாருங்க, அதில் இன்னொரு வசனம் வாசிங்க. யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க. என்ன சொல்றாரு பாருங்க. யோவான் 3:16 வசனம்.
இங்க அழகா பேசுறார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன், அதுதான் யோவான் எப்படி காட்டுறாருன்னா குமாரனா காட்டுறார் இயேசுவை. அங்க சொல்ற தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாம நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் என்ன செய்தாருங்க சொல்றார். ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற நம்புற எவனோ அவன் கெட்டு போகக்கூடாது. அவன் கெட்டு போகாம நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை போய் சாகு போ. ஆவடியில் ஒரு ஊழியக்காரு மறிச்சிட்டார். அவர் சொல்லுவார், ஊழியர் கூட்டத்தில் வரும்போது அவர் மளிகடையில் வேலை செஞ்சிருந்தார். இங்கே புருஷவாகத்தில் ஒரு சபையிலேருந்து அவர் ஊழியத்துக்கு அனுப்புகிறாங்க. இப்போ இவர் அனுப்புகிறோன்னு வச்சுக்க, இவர் அனுப்புகிறோம், அஜய் கோச்சுக்காதுரா தம்பி, இவர் அனுப்புகிறோம், தம்பி நீ போய் அந்த ஊரில் ஊழிச்சு சொல்லுவான், இந்த பாஸ்ட்டுக்கு வேறு வேலையில் ஒழுங்காக உட்காந்துருந்தேன், என்னை கூட்டின்னு வந்து இங்கே வச்சிட்டார் போ அப்படி. அந்த ஊழியக்காரங்க அனுப்பிச்சிட்டு திரும்பி அவர் வந்து கேட்குறாரு, ஐயா ரொம்ப கடுமையான ஏரியாவாகுது ஐயா, சாப்பாடு கிடைக்கலையா. நான் சொல்கிறது இப்போ இல்லை, அவரே வயசாகி மறிச்சிட்டாருன்னா அப்போ சொல்கிறது 1963 62 அல்லது 60 அல்லது என்னவோ தெரியாது, அந்த வயசில் அவர் சொல்கிறார். அவர் திரும்பி வந்தோடனே அவர் கையில் வச்சு காசை கொடுத்து போய் ஆவடியிலே சாகு போ அப்படின்ட்டாரான். நீங்களா இருந்தாருன்னா என்னை பார்த்து அந்த சாகுன்னு சொன்ன கோயிலை வேணா இனிமேல் போ சொல்கிறீங்களா இல்லையா? நீங்கள் என்ன சொல்லுவீங்க? என்னை பாஸ்டர் அந்த பார்த்து என்ன சொல்லிட்டாருங்க, போய் சாகுன்னு சொல்லிட்டாரு, இனிமேல் அந்த கோயில் வேணாம் பாஸ்டே கிடையாது சொல்கிறோமா இல்லையா? அவர் சொல்கிறாரா போய் சாகு போ. இந்த காசை எடுத்துன்னு போனாராம், ஜெபம் பண்ணாராம். இன்றைக்கி அந்த சபை கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட ஒரு சபையாக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு மச்சிட்டா ஆயிரக்கணக்கான விசுவாசிகள் வேஷ்டி கட்டின்னு இருப்பார். சாகுன்னு சொன்னார், அந்த ஒரே வார்த்தை தான் ஆசீர்வாதம். சொன்னார் சாகு, நான் இந்த ஊரில் ஆவடியில் சாகணும், எனக்கு ஆத்மா கூட, நான் சாகிறேன் ஆத்மா கூட, நான் சாகிறேன் ஆத்மா கூட, நான் சாகிறேன் ஆத்மா கூட, நான் சாகிறேன் ஆத்மா கூட. பெரிய ஊழியர், அவருடைய பிள்ளைகள் எல்லாம் பெரிய இடத்த பார்த்து கட்டி ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்கிறாரு, நாம் கெட்டு போகாமல் இருக்க அவர் சிலுவையை சுமந்தார். அல்லேலூயா. அவர் யாரை காட்டுறாருங்க? தேவனுடைய குமாரனா. இப்போ இன்னொரு வசனம் வாசிங்க, முடிச்சிடலாம். 8ஆம் அதிகாரம் 36வது வசனம் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான் சப்ஜெக்ட். 8ஆம் அதிகாரம் 10 மணி ஆயிடுச்சு. 8ஆம் அதிகாரம் 36வது வசனம் என்ன சொல்கிறார் யோவான்ல? ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் என்ன செய்வீங்க? இப்போ அவர் குமாரன், அவர் விடுதலையாக்கினா 32ல் சொல்கிறாரு, சத்தியத்தை அறிவில் சத்தியம் உங்களை என்ன செய்யும்? அறிஞ்சாதான் விடுதலை. சும்மா ஏசுனார் புத்தகத்தை பத்திரமா வச்சுக்கிட்டேன்னா ஒரு விடுதலை வராது. அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர், எங்கே அனுபவிச்சார், எங்கே சுகம் கொடுத்தார், எங்கே ஆரோக்கியம் பண்ணார், எங்கே ஆசீர்வச்சார், எங்கே விடுதலை கொடுத்தார், எங்கே சமாதானம் கொடுத்தார், யார் மீட்டெடுத்தார், யார் தூக்குனார், யார் உயிர்ப்பித்தார், எல்லாத்தையும் நீ அறிஞ்சுக்கிட்டேன்னா உனக்கு விடுதலை. சும்மா பைபிளை மாற்றி மாற்றி அழகழகாக பைபிளை அலமாரியில் அடக்க வச்சா அது ஆசீர்வாதம் வராது, விடுதலை கிடையாது. அறியணும், சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை என்ன செய்யும்? அவர் யாருன்றது அறியாமலே உனக்கு விடுதலை வராதுங்க. நான் அறிஞ்சுக்கிட்டேன், நான் சொன்னேன், உண்மை நான் வாசிக்கிறேன், நேசிக்கிறேன், அழறேன், சாகிறேன், எனக்கு விடுதலை கொடுத்தா தான் நீ யாருன்னு சொல்ல முடியும். அப்படி தான் இந்த வார்த்தை எனக்கு தான் வாக்குத்தத்தமாக அன்றைக்கி கொடுத்தார். காட்டில் இருக்கிற முந்திரி தோப்பில், ஆமாம், அந்த முந்திரி தோப்பில் ராத்திரி 3 மணிக்கு உட்காந்து ஜெபம் பண்ணுற ஒரு சின்ன குடிசை வீட்டில் எனக்கு அந்த வாக்குத்தத்தமாக கொடுத்தார். அப்போது அறிய ஆரம்பித்தேன், வேதத்தை வாசித்துவா, ஏசு யார் யார் எங்கே அற்புதம் செஞ்சார், யார் யாருக்கு அற்புதம் செஞ்சார், எவனை வியாதி மாற்றினார், எவனுடைய பாவத்தை மன்னிச்சார், எவனுடைய அக்கிரமத்தை. அப்போ நமக்கு என்ன பண்ணுவார்? எல்லாத்தையும் அறிஞ்ச பேருக்கு தான் ஆண்டவர் விடுதலை. அப்போ சொல்கிறார், சத்தியத்தை அறிவில் சத்தியம் உங்களை என்ன செய்யுங்க. இப்போ 36க்கு வரும்போது சொல்கிறாரு, அந்த விடுதலை கூட யார் கொடுக்கணும்? குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே மெய்யாகவே நீங்கள் என்ன செய்வீங்க? விடுதலை ஆகிடுங்க. பிரியமானவர்களே, குமாரன் உங்களை விடுதலை ஆகிட்டா அதுக்கப்புறம் யாருமே முன்னாடியெல்லாம் வந்து உனக்கு தடையெல்லாம் ஒன்றுமே என்ன செய்ய முடியாதுங்க, செய்ய முடியாது. அப்போது மத்தேயு அவர் ராஜாவாய் காட்டுகிறார், மார்க்கு அவரை ஊழியராய் மேய்ப்பராய் போதகராய் காட்டினார், லூக்கா இரட்சகராக மீட்பராக அவரை காட்டுறார், யோவான் தேவகுமாரனாய், அதாவது நமக்கு தகப்பனாக, அவருக்கு பிள்ளை, அவர் நமக்கு தகப்பனாய் காட்டுறார். பிரியமானவர்களே, இந்த குருத்தோலை ஞாயிறில் ஆண்டவர் நமக்கு இப்படிப்பட்டவராகத்தான் இருக்கிறார் என்பதை அறிந்து நீ போதகராக அவரை அழைத்து கொள்ளலாம், நீ ராஜாவாய் அழைத்து கொள்ளலாம், அல்லது ஊழியராய் அழைத்து கொள்ளலாம், அல்லது இரட்சகராய் அழைத்து கொள்ளலாம், அல்லது அவர் எனக்கு தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அழைத்து கொள்ளலாம். எப்படி அழைத்து கொண்டாலும் அப்படியே உங்களுக்கு விடுதலை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கண்களை மூடுவ நல்ல பிதாவே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் அவர்களுக்கு இவ்வண்ணமாய் இருந்து உதவி செய்யும்.
ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.